போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் தாமஸ் குடும்பத்தினர். திருமதி மேரி பெர்க்மான்ஸ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித சியோன் கேத்தரினுடைய புனிதருடைய மறை நிகழ்வை கொண்டாடுகிறது. இம்மறை நிகழ்வு புனிதையானவர் இயேசு மீது அதிக பற்று கொண்டவராக இருந்தார். தன்னுடைய வாழ்வின் சோதனைகளில் இயேசுவே ஏன் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது, நான் உன்னுடைய இதயத்திலே இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி அந்த புனிதையை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்புனிதைக்கு அவர் இறை அருளையும் ஆசிரியையும் கொடுத்து வழிநடத்துபவராக இருக்கிறார். இறைவன் இயேசு கிறிஸ்து அவருடைய விரலில் கூட மோதிரத்தை அணியக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய சிலுவையிலிருந்து அவருக்கு அவருடைய இரத்தத்தை 5 சொட்டாக அவருடைய உடல் உள்ளத்தில் கொடுப்பவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த புனிதை கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்வை முழுவதுமாக கொடுப்பவராக இருக்கிறார். எனவே இந்த புனிதையின் வழியாக நாமும் கிறிஸ்து மீது அதிக பற்று கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வர வேண்டும் என்றும், நம்முடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஆரோக்கிய தாய் அன்னை வழியாக பராமரிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். மனம் மாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். நான் மனமாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். பாவங்கள் யாவையும் விலக்கிட வேண்டும், பரிசுத்தம் என்னில் புகுத்திட வேண்டும், பரிசுத்தம் என்னில் புகுத்திட வேண்டும். மனமாற வேண்டும் இறைவா, நிறைவாழ்வை அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வு மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெருமனமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நிரலித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை இன்றும் என்றும் அது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம்.
அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் உரேனாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவரிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவிற்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை இம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டும் அல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன்.
என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக இறைவன் ஆசிர்வதிப்பாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நாம் தந்தையோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தந்தையோடு இணைந்து வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைய நற்செய்தியுடைய மைய சிந்தனையாக ஒற்றுமையின் வழியாக நற்செய்தியில் நாம் வாழ்வோம். இறை வார்த்தை யோவான் எழுதிய இன்றைய நற்செய்தியில என்னிடத்தில் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்று மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒன்றிப்பு இயேசுவை காண்பது எப்படி விண்ணக தந்தையை காண்பதாகும். இதற்கு பதில் மிகவும் எளிமையானது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவும் முழுமையான ஒற்றுமை. அவர்கள் வெவ்வேறு ஆட்கள் அல்ல, ஆனால் அன்பிலும் சித்தத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை அறிவது தந்தையை அறிவதாகும். இயேசு தன்னுடைய தந்தையினிடத்தில் அவருடைய ஒற்றுமையையும் உணர்வையும் அது வெளிப்படுத்தக்கூடியவராகவே வாழ்ந்தார். அவர் தந்தையினிடத்தில் என்ன சொன்னது அதை கேட்டுக்கொண்டாரோ அதன்படிதான் அவருடைய வாழ்வினுடைய எண்ணங்களாகவும் செயல்களாகவும் சிந்தனையாகவும் இருந்தது. எனவேதான் தந்தை சொல்கின்றதை கேட்டார், அதை வெளிப்படுத்தினார். எனவே அந்த ஒற்றுமையை பார்க்கின்ற பொழுது நாமும் அந்த தந்தை சொல்கின்ற வார்த்தைக்கும் அந்த மனநிலைக்கும் ஒற்றுமைக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நாம் இறைவனிடத்தில் செவி சாய்க்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நற்கருணையில் இறைவனுடைய பிரசன்னம். அப்பம் விடுகையில் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டார்கள் சீடர்கள். அது இயேசுவருடைய அந்த விசுவாசத்தை விசுவாசித்ததனால், நம்பிக்கை கொண்டதனால். அதே திருப்பலியில நற்கருணையில் ஆண்டவர் அந்த அவருடைய உடலை பிடுகின்ற பொழுது நாம் பார்க்கின்ற நம்முடைய கண்கள் கிறிஸ்துவோடு இயேசுவோடு நாம் ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு கண்களாக, அவரை காணக்கூடிய ஒரு கண்களாக, அவரை சிந்தனை செய்யக்கூடிய ஒரு கண்களாக, அவரை விசுவசிக்கின்ற ஒரு கண்களாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எனவே நற்செய்தி அறிவிப்பு நம்முடைய குடும்பங்களில் நாம் எவ்வாறு நாம் வாசிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை எவ்வாறு நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கின்ற அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய மன்னிப்பை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்வை பிறருக்கு நாம் பகிர்ந்து அளிக்க வேண்டும். என்று நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் கிறிஸ்துவுடைய அன்பை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய மன்னிப்பை நாம் தர முடியாதவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய வாழ்வை நாம் பிறருக்கு பிரதிபலிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவினுடைய அன்பையும் மன்னிப்பையும் நாம் அவருடைய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். கோபத்தால் வெளிப்படுத்துகிறோம், போராமையினால் வெளிப்படுத்துகிறோம், தற்புகழ்ச்சியினால் வெளிப்படுத்துகிறோம், பழி வாங்குகின்ற எண்ணங்களால் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இறைவன் தன்
மகன் கிறிஸ்துவிடமும் தூய ஆவியினிடத்திலும் எவ்வாறு ஒற்றுமையாக மூவரும் இறந்து செயலாற்றினார்களோ அதுபோல நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பாலும் மன்னிப்பாலும் பகிர்வாலும் வாழ்வாலும் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது வாழுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுடைய உண்மையான முழுமையான ஒரு ஒற்றுமையின் உறவுகளால் வாழ முடியும் என்பதை இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒற்றுமை நற்செய்தியின் அறிவிப்பின் ஒரு கருவி. எனவே இன்று நாம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற இறை வார்த்தை விவிலியத்தை நாம் எவ்வாறு நாம் வாசிக்கின்றோம்? நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தோடு வாசிக்க முடிகிறதா? இதையெல்லாம் நாங்களாம் செய்ய முடியுமா என்று சிந்திக்கின்ற நம்முடைய வாழ்வு ஏன் செய்ய முடியாது என்ற சிந்தனைக்கு நாம் உட்பட்டக்கூடியவர்களாக நாம் நம்மை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் நம் கடவுளோடு இயேசுவோடு நாம் நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுது அது இந்த இறை வார்த்தையின் வழியாக அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும், நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்மை அறிந்தவர்களாகவும் நம் வழியாக கடவுளை அறிய நமக்கு தொடங்குகின்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகள் வழியாகவும் அதை புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு நெருங்கிய நண்பரின் மூலமாக அவரது பிள்ளைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது போல நம்மிடம் இருக்கும் இறைவன் பால் கொண்ட அன்பு மற்றவர்களுக்கு இறைவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இயேசுவினுடைய நற்செய்தியினுடைய அறிவிப்பு நம் உறவுகளின் வழியாக இறைவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடிவதும் வெளிப்படுத்தி வாழ்வதும் வெளிப்படுத்தி செயல்படுத்துவதும் அது நமது கடமையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கிறிஸ்து நம்மில் இன்னுமாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்து தான் இன்று நமக்கு சொல்கின்ற, என்னிடத்தில் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டும் அல்ல என் தந்தையின் இடத்திலும் இருக்கிறார், என்னை காண்பவர் என் தந்தையையும் காண்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவுடைய ஒற்றுமையினுடைய குடும்பமாக நாம் வாழ்கின்றவர்களாக வாழ வேண்டும். குடும்பத்தில் சண்டைகள் போடக்கூடாது, சச்சரவுகள் செய்யக்கூடாது, பொய் சாட்சிகள் பல்வேறுபட்ட ஒரு சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்படாமல் நாம் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையோடு சார்ந்து அன்பு செய்து மன்னித்து நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய கருவிகளாக நாம் மாறுகிறோம். இறைவனுடைய கருவி என்பது அவருடைய அன்பு தான். நான் அன்பாக இருக்கிறேன் என்றால் அது இறைவனுடைய கருவி, நான் மன்னிப்பாக இருக்கிறேன் என்றால் அது இறைவனுடைய கருவி, நான் பகிர்வாக இருக்கிறேன் என்றால் அது இறைவனுடைய கருவி. எனவே இப்படிப்பட்ட ஒரு கருவிகளை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்கின்றாரே தவிர ஒருவருக்கொருவர் பகையையும் ஒருவருக்கொருவர் விரோதத்தையும் ஒருவருக்கொருவர் வேறுபாட்டையும் இறைவன் விரும்பவில்லை. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாம் ஒரு ஒற்றுமையோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட தலையான பாவங்களை கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் நம்மை வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே கிறிஸ்துவுடைய அன்பையும் மன்னிப்பையும் வாழ்வையும் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த கிறிஸ்துவாகவே நாம் பிரதிபலிக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இன்றைய சிந்தனையாக நம்முடைய மனதிலே எடுத்துக்கொள்வோம். இந்த கடவுளுக்கூடான உங்கள் உறவை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இறைவனிடத்தில் எவ்வாறு என்னுடைய உறவு நிலைகள் இருக்கிறது என்று, எவ்வாறு நான் இறைவனிடத்தில் பேசக்கூடியவராக ஜெபிக்கக்கூடியவராக என்னுடைய மனநிலைகள் இருக்கிறது, இந்த உறவுகளை மற்ற உறவுகளில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவராக என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறதா? எனவே மற்றவர்கள் வழியாக இறைவனுடைய அன்பை என்னால் சுவைக்க முடிகிறதா? அதை வாழ முடிகிறதா? எனக்கு ஒருவர் சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு என்னால் வாழ முடிகிறதா? அதை நான் மனதில் உள்வாங்கி அதை பிறர் கொடுக்க முடிகிறதா என்பதை தான் இந்த இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. எனவே ஆண்டவருடைய ஒற்றுமையில் எனது ஒற்றுமை, நான் வாழக்கூடிய அந்த நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் வைத்து வாழ வேண்டும். ஆரோக்கிய அன்னை கிறிஸ்துவுடைய ஒற்றுமையில் அவர் இணைத்து கொண்டார், அதை வெளிப்படுத்தினார். தாய் தன்னுடைய குழந்தையை கிறிஸ்துவை அவர் பிரதிபலிக்கக்கூடியவராக மாறினார். நாமும் அந்த தாயின் வழியாக பெற்றுக்கொள்கின்ற அனைத்து நல்ல கொடைகளையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய உள்ளங்களாக, குடும்பங்களாக, இல்லங்களாக வாழ வர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். அன்னையினுடைய அருளை பெறுவோம். ஆமேன்.
இன்மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் இங்கு செல்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலி வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தான் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலும் என்னை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே கிறிஸ்து பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திரும்ப நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் மதுவு நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபிக்கின்ற அனைவரையும் உடைய ஆசிராலும் அருளாலும் நிரப்பி நல்ல உடல்ல சுகத்தையும் கொடுப்பீராக. மேலும் உயிர்த்தெழுவித நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறுவது திரும்ப கபலியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் பரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. அப்படியே குடும்பத்தின் அமைதிக்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்மோடு உறவு கொண்டு வாழ்கின்ற இயேசு, நம்மோடு ஒற்றுமையாக இருக்கின்ற இயேசு, நாமும் நம் சகோதர சகோதரர்களிடத்தில் நல்ல உறவு கொண்டும் ஒற்றுமையோடும் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்பு செய்வோம், மன்னிப்போம், அவருடைய வாழ்வை பிரதிபலிப்போம் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி வந்தாடுவோமாக. ஆண்டவர் விண்ணகமர நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்த வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: தாமஸ் குடும்பத்தினர் திருமதி மேரி பெர்க்மான்ஸ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி